ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். இப்போ நான் பெங்களூர் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பெங்களூரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான ராமேஸ்வரம் கஃபே ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறேன். ஸோ அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து மீட் பண்ணலாம். இப்போ இந்த ராமேஸ்வரம் கஃபேக்கு வந்து நான் இந்த யூலு எலக்ட்ரிக் பைக்கில் தான் போக போகிறேன். நம்ம யூலு எலக்ட்ரிக் பைக் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அந்த வீடியோ பார்க்கலாம், பாருங்கள். ஸோ அந்த ஊடு பைக்கில் நான் ட்ராவல் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க முடியாது, நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ நல்லா வந்தது நான் அதுவும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ராமேஸ்வரம் கஃபேயில் மீட் பண்ணலாம். பாய். ஸோ ராமேஸ்வரம் கஃபே ரெஸ்டாரண்ட் வந்து பெங்களூரில் 3 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து ப்ரூக்ஃபீல்ட், அப்புறம் ஜேபி நகர், அதுக்கப்புறம் இந்திரா நகரில் இருக்குது. ஸோ நான் சாப்பிட போன பிரான்ச் வந்து ப்ரூக்ஃபீல்டில் உள்ள பிரான்ச் தான் நான் போனேன். ஸோ நீங்கள் ராமேஸ்வரம் கஃபே அது உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து கியாஸ்க் மிஷின் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து கியாஸ்க் மிஷினும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அங்கே கவுண்டரும் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் கவுண்டரும் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து கியாஸ்க் மிஷினில் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதோட வீடியோ வந்து நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். நான் வந்து கீ பொடி மசால் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதோட காஸ்ட் வந்து 145. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மற்ற டிஷ்ஷஸ்மே வந்து என்னென்ன இருக்குன்றது மெனு வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு வாட்டியாக சாப்பிட்டு வாங்க, நான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இட்லியில் வந்து உங்களுக்கு கீ பொடி இட்லி சூப்பராக இருக்கும், அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேஸ் மிஷினில் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பெவரேஜஸ், அப்புறம் தோசை, இட்லி, வடை, பொங்கல், ரைஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணுங்கிற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ லஞ்சுக்கு வந்து உங்களுக்கு புளியோதரை இருக்கும், அப்புறம் கர்ட் ரைஸ் இருக்குது, பிசிபெல்லாபாத் இருக்குது. ஸோ மற்ற வெரைட்டி ரைஸுமே வச்சுருப்பாங்க, அதேமாதிரி மீல்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ தோசை இட்லி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தோசை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது. அதனால் வந்து தோசை இல்லை இட்லி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ப்ரூக்ஃபீல்டில் இருக்க ராமேஸ்வரம் ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட்டில் நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு பானிபூரி கடை ஒன்று இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு பானிபூரிக்கு வந்து ரசம் வந்து உங்களுக்கு 6 டைப் ஆஃப் ரசம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஈவினிங் டைமாக நீங்கள் அங்கே ப்ரூக்ஃபீல்டில் ஏரியாவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த பானிபூரி கடையோட லொக்கேஷன் நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோ வந்து நான் முன்னாடி எடுத்திருக்கேன், அந்த ஷாப்போட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நான் அதுவும் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி கூகுள்லேயும் வந்து லொக்கேஷன் எடுத்து உங்களுக்கு இதில் போடுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பெங்களூரில் இருக்க ராமேஸ்வரம் கஃபே ரெஸ்டாரண்ட்டோட விலாகை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.